Hi guys, நான் வந்து யாசிர் ATN Global Education Colombo campusல இருந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ guys, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் IELTS பற்றி. ஸோ நிறைய பேருக்கு IELTS பற்றி ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், பட் தரவாக என்ன மாதிரி அது எப்படி செய்கிறது, அதில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு நாலேஜ் ஒன்று இருக்காது. அண்ட் சில பேர் வந்து IELTSன்னு சொன்னால் பயந்து போய்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ஃபாரினில் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஏஜ் இருக்கும். பட் இந்த IELTSன்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த IELTS எப்படி வருமோ தெரியா, ஃபெயில்ட் ஆகினா என்ன மாதிரி எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு IELTS பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை எப்படி செய்யலாம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஒரு சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு IELTS பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த IELTS பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் IELTSன்னு சொன்னால் என்ன? ஸோ இதில் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் IELTS. இது நாங்கள் ஏன் செய்யணும், ஏன் இது IELTS அவசியப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களோட மெயின் லாங்குவேஜ் மதர் டங்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயின் லாங்குவேஜ் வந்து சிங்கள, அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழ், அப்படி கடைசியாக தான் இங்கிலீஷ். ஸோ சிங்கள பீப்புள் நிறைய சிங்கள பேசுவாங்க. ஸோ நாங்கள் முஸ்லீம் அண்ட் தமிழ்ஸ் வந்து மெயினாக மதர் டங்காக இருக்கிறது தமிழ். ஸோ எங்களை மாதிரி ஒருத்தர் மெயினாக இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கண்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, USA இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு ஹையர் ஸ்டடி பண்ண போகிறோம், இல்லைன்னா வேறு எதுவும் ரீசனுக்கு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த IELTS கட்டாயம் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்களோட என்வாயர்மெண்ட்டில் போயிட்டு நாங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேச போகிறோம், இங்கிலீஷில் தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் எங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஸ்கில் லெவலை அசஸ் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த IELTSன்னு சொல்கிறது. ஸோ இதில் இந்த IELTSை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு வகை இருக்குது. அதில் ஒரு வகை என்னன்னு சொன்னால் ஜென்ரல், இன்னொன்று வந்து அகடமிக். ஸோ இந்த ஜென்ரல் என்று சொல்கிறது இப்போ நாங்கள் ஒர்க்குக்கு, இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்கில்டு மைக்ரேஷன், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேறொரு பர்பஸாக போகிறோம்னு சொன்னால் இந்த ஜென்ரல் IELTS செய்ய வேண்டி வரும். இதே நாங்கள் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம், ஸ்டடி சைட்ஸில் போகிற மாதிரி இருந்து சொன்னால் அகடமிக்னு சொல்கிற இந்த IELTS தான் நாங்கள் செய்ய வேணும். ஸோ இந்த IELTSல 4 பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் IELTSல 4 பேண்ட்ஸ். ஸோ ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் ரீடிங் அண்ட் லிஸ்னிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த 4 பேண்ட்ஸையும் சேர்த்து உங்களுக்கு 4 பேண்ட்ஸ்லேயும் வேறு வேறு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இந்த 4 பேண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் ஓவராலாக ஒரு ஸ்கோர் வந்து எடுக்கணும். அது நீங்கள் அப்ளை பண்ணுற பர்பஸை பொறுத்து. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டடீஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் ஒரு இப்போ டிகிரி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கோரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ அதில் பாஸ் ஃபெயில் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு ஸ்கோர் ரேஞ்ச் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த பர்பஸ் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கோர் ரேஞ்ச் எடுத்தாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த ஸ்கோர் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு IELTS இல்லாமல் போக இயலாதா, எனக்கு IELTS இல்லாமல் அப்ளை பண்ண இயலாதான்னு சொல்லி. டு பி ஹானஸ்ட் உங்களுக்கு இதை சொல்கிறதுன்னு சொன்னால் IELTS இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து உங்களோட மதர் டங், அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இதில் வந்து இங்கிலீஷ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லி இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் சில பேர் வந்து இந்த லண்டன் சிலபஸில் A லெவல்ஸ் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் ஒரு டிகிரி ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேஷனை காட்டி உங்களுக்கு வந்து IELTSை ஸ்கிப் பண்ணுறதுக்கு, வெய்வ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் அப்ளை பண்ணுற காலேஜஸை பொறுத்து நீங்கள் வந்து IELTS கட்டாயம், நீங்கள் உங்களோட இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் IELTS எடுத்து கொடுக்கறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அப்படியே ஒரு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான், IELTS செஞ்சு கொடுத்து அப்ளை பண்ணுறது தான் உங்களோட டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு IELTS ஸ்கோர் ரேஞ்சை பற்றி சொல்லுவேன். இதில் ஸ்கோர் ரேஞ்ச் சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நர்சிங், நீங்கள் இதை பேச்சுலர் ஆஃப் நர்சிங் போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்கோர் ரேஞ்சுக்கு, இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற ஸ்கோர் ரேஞ்சுக்கு விட டிகிரியில் வந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கூடயாக இருக்கணும். அது சில யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரோக்ராம்ஸை பொறுத்து இந்த IELTS ரிக்குவயர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நர்சிங்கில் டிகிரி போகிறீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு உங்களோட ஸ்கோர் ரேஞ்சை இங்கே சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ரேஞ்ச் வந்து டிகிரிக்கு வந்து 6.5 மாதிரி கேட்பாங்க ஓவரால். நீங்கள் இதே நர்சிங் போகிறீங்கன்னு சொன்னால் 7 மாதிரி ரிக்வயர் பண்ணுவாங்க IELTSல.
சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஐஎல்டிஎஸில் ஸ்கோர் ரேஞ்ச் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன், இதில் வந்து பாஸ் ஃபெயில் கிடையாது, நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் ரேஞ்சை பொறுத்து தான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் அமையும். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஸ்கோர் ரேஞ்ச் என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதில் வந்து உங்களோட ஸ்கோர் ரேஞ்ச் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட், அதாவது ஃபவுண்டேஷன் லெவல், டிப்ளமா இல்லைனா அட்வான்ஸ் டிப்ளமா வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ், கனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அகாடமிக்கில் நீங்கள் ஓவரால் வந்து 6 எடுக்கணும். அண்ட் ஈச் பேண்ட், அதாவது நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன 4 பேண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, ரீடிங், ஸ்பீக்கிங், லிஸ்னிங், ரைட்டிங்னு சொல்லி, இந்த ஈச் பேண்ட் வந்து 5.5 என்ற ஸ்கோர் ரேஞ்சுக்கு குறைவில்லாமல் இருக்கணும். அண்ட் உங்களோட ஓவரால் ஸ்கோர் வந்து 6க்குள்ளே இருக்கணும். இதே நீங்கள் டிகிரி அப்படி போகிறீங்கன்னு சொன்னால், டிகிரி லெவல் பேச்சுலர் டிகிரி போகிறீங்கன்னு சொன்னால் ஜென்ரலாக 6.5 இருக்கணும். இதில் ஓவரால் 6.5 அண்ட் ஈச் பேண்ட் வந்து 6க்கு குறையாமல் இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு முதல்ல மென்ஷன் பண்ணினேன் அந்த நர்சிங் விஷயமா. நர்சிங்கில் வந்து டிகிரி போகிறீங்கன்னு சொன்னால் 7 இருக்கணும். அது டிபெண்ட் ஆன் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. இதே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, அதாவது டிகிரிக்கு அடுத்த லெவல் இல்லைன்னு சொன்னால் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஓவரால் 7 இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா மாதிரி போகிறீங்கன்னு சொன்னால் 6.5 இருந்தால் காணும். இதே நீங்கள் மாஸ்டர்ஸ் மாதிரி போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இங்கே முடிச்சிருக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனடா மாதிரி கண்ட்ரீஸுக்கு மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த மாஸ்டர்ஸுக்கு 7 வேணும் உங்களோட ஓவரால் ஸ்கோர். இது நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டர், ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டர், நீங்கள் வந்து பிஹெச்டி அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஓவரால் அகாடமிக்கில், அதாவது ஐஎல்டிஎஸ் ஓவரால் ஸ்கோர் இருக்கணும் அபவ் 7, 7.5, 8 மாதிரி இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கலாக கனடா பொறுத்த மட்டும் இல்லை. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஐஎல்டிஎஸ் வந்து என்னென்ன கண்ட்ரீஸ், இப்போ மெயினாக என்ன கண்ட்ரீஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நான் இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ இதில் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லாமல் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மெயினாக இந்த ஐஎல்டிஎஸ் பார்க்குற கண்ட்ரீஸ் வந்து யூகே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இந்த கண்ட்ரீஸில் தான் மெயினாக ஐஎல்டிஎஸ் பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் கேட்கலும், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கனடா இல்லைனா யூகே போக போகிறேன், எனக்கு வந்து ஐஎல்டிஎஸ் ஸ்ரீலங்காவில் எங்கே செய்யலாம்? ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஐஎல்டிஎஸ் நீங்கள் எங்கே செய்யலாம்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது இந்த பிரிட்டிஷ் கவுன்சில். ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் என்னென்னு சொன்னால் அந்த ஐடிபி, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ்னு சொல்லி இருக்குது. இந்த இடங்களில் உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் கோர்ஸ் செஞ்சு எக்ஸாம் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல ஃபேஸ்புக்கிலலாம் உங்களுக்கு அட்வர்டைஸ் பாப்அப் ஆகும். நீங்கள் வந்து நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வந்து ஐஎல்டிஎஸ் செய்வாங்க. ஸோ நீங்கள் இங்கே கட்டாயம் என்ன பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் கோர்ஸ் ஃபாலோ பண்ண போகிற இடம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலால் ரெக்கக்னைஸ் ஆன ஒரு இடமா, இன்ஸ்டியூட்டானு சொல்லி கட்டாயம் பாருங்கள். ஸோ அவங்க மூலியமாக, அதாவது ரெக்கக்னைஸ் ஆன ஒரு இடமா இருந்து சொன்னால் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் செய்யலாம். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் கோர்ஸ் செய்கிறீங்க, எக்ஸாம் இல்லை, நீங்கள் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க ரெக்கக்னைஸ் ஆன இன்ஸ்டியூட்டில். அண்ட் இந்த இதில் நீங்கள் எக்ஸாம் செய்கிறதுன்னு சொன்னால் பிரிட்டிஷ் கவுன்சிலால் ரெக்கக்னைஸ் பண்ணின எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு தான் போக வேண்டி வரும். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அவங்க படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் செய்யணும்னு சொன்னால் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போக வேண்டி வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே அந்த கோர்ஸ் ஜாயிண்ட் ஆகும் போது செக் பண்ணி பாருங்கள், அங்கேயே இங்கிலீஷ் வந்து, அதாவது அவங்களோட எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி, பிரிட்டிஷ் கவுன்சிலால் ரெக்கக்னைஸ் பண்ணுற எக்ஸாம் சென்டரானு சொல்லியும் நீங்கள் கட்டாயம் அதுக்கு அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணும் போது இதுகள் நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே கைஸ், இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து கனடா, யூகே போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து யூகே போகிறதா இருந்து சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஐஎல்டிஎஸ் வந்து யூகேவிஐ. நான் இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக சொல்கிற ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஐஎல்டிஎஸ் மெத்தட் என்னென்னு சொன்னால் யூகேவிஐ. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இல்லை நான் பயப்படலாம், யூகேவிஐ என்று சொன்னால் என்ன, ஐஎல்டிஎஸ்ன்னு சொல்கிறதே நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ யூகேவிஐ என்று சொன்னால் என்னன்னு சொல்லி, இது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை, அதாவது ஐஎல்டிஎஸ் மாதிரியே தான். ஸோ இதில் உங்களோட எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஃபார்மட், கண்டென்ட், ஸ்கோரிங் லெவல் எல்லாமே ஐஎல்டிஎஸ் மாதிரி அதே சேம் தான். பட் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபார்ம் அது வந்து அதில் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதில் காட்டுற அந்த டெஸ்ட் ஒஃபிஷியல், அதாவது லொக்கேஷன் வந்து யூகேவிஐக்கான லொக்கேஷனாக இருக்கும். இது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும் யூகே ஹோம் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட், யூகேவிஐக்கும் ஐஎல்டிஎஸுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ கைஸ், அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு சொன்னால்,
சொன்னால் இதில் டியூஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து காய்ஸ் டியூஷன் ஃபீஸ் அதாவது உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஒரே ப்ரைஸ் இருக்கும்னு சொல்லலாம். அது கோர்ஸ் ஃபீஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஜென்ரலாக ஒரு குறிப்பிட்ட அதாவது சேம் அமௌண்ட்டாக தான் இருக்கும் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ். இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் IELTS அகாடமிக் அண்ட் ஜென்ரல் ட்ரைனிங் பேப்பர் பேஸ்ட். அதாவது நீங்கள் பேப்பர் மூலியமாக எக்ஸாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட காஸ்ட் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் 30,200 இருக்கும். இதே நீங்கள் வந்து IELTS அகாடமிக் அண்ட் ஜென்ரல் ரெண்டுமே ட்ரைனிங் கம்ப்யூட்டர் டெலிவர்ட் டெஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் மூலியமாக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் சேம் அதே அமௌண்ட் தான் 30,200 தான் இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட்ஸ் UK அதாவது IELTS ஃபார் UK விசாஸ் அண்ட் எமிக்ரேஷன் இது அகாடமிக் அண்ட் ஜென்ரல் இதில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். என்ன எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 34,200 இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் எட் பண்ணியிருக்கிறாங்க IELTS லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி அதாவது A1 B1 சொல்லுவாங்க அந்த லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு மெத்தட். ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 23,300 இருக்கும். ஸோ இதுகள் கொஞ்சமாக தான் இந்த IELTS பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதாவது எக்ஸாம்ஸுக்கான ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணினது வந்து பேசிக் அதாவது நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக IELTS பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவ்வளோ பெருசாக நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஸோ உங்களுக்கு இது IELTS பற்றின ஃபர்தராக ஐடியாஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி தருவாங்க. அண்ட் அது போக நீங்கள் அப்ரோட் ஸ்டடீஸ் அதாவது கனடா UK அதாவது சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் போக விருப்பப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ATN குளோபல் எடியூகேஷன் எங்களோட கேம்பஸ் வந்து கொலம்போல ஒரு மெயின் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பெட்டிக்லோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் மற்ற டீட்டெயில்ஸ் IELTS இல்லாத மற்ற டீட்டெயில்ஸ் பற்றியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எங்களோட கேம்பஸ் மூலியமாகவே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்த்தது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.